ஓம் சாந்தி. டிசம்பர் 13, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் இலக்கை உங்களுக்கு கொடுக்கின்ற தந்தையையும் நினைவு செய்தால் உங்களால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியும். எவருக்கும் துன்பம் விளைவிப்பதும் மற்றோரை இகழ்வதும் அசுரத்தன்மைகளாகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை அதிஉயர்ந்த அன்பை கொண்டிருப்பதை குறிப்பது என்ன? பதில்: நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற இனிமையான கற்பித்தல்களே அவர் உங்கள் மீது கொண்டிருக்கும் அதிஉயர்ந்த அன்பின் அடையாளமாகும். தந்தையின் முதல் கற்பித்தல்: இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதன் மூலம் தவறான எதனையும் செய்யாதீர்கள். நீங்கள் மாணவர்கள் என்பதால் சட்டத்தை நீங்கள் உங்கள் கைகளில் எடுக்கக்கூடாது. உங்கள் உதடுகளிலிருந்து கற்கள் அன்றி ரத்தினங்கள் மாத்திரமே எப்பொழுதும் வெளிப்படட்டும். ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களால் இப்பொழுது அவர்களை, லக்ஷ்மி நாராயணரை மிகவும் தெளிவாக பார்க்க முடிகின்றது. இதுவே உங்களது இலக்கும் லட்சியமும் ஆகும். அதாவது, நீங்கள் அவர்களின் குலத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. இதனாலேயே நீங்கள் தொடர்ந்தும் அவர்களையே பார்த்து சிந்திக்க வேண்டும். நாங்கள் அவர்களைப் போன்று ஆக வேண்டும். அவர்களின் புகழை நீங்கள் மிகவும் நன்றாக அறிவீர்கள். உங்கள் சட்டை பைகளில் அவர்களின் படத்தை வைத்திருப்பதனால் நீங்கள் அதிக அளவு சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுக்குள் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. அதுவும் ஷரீர உணர்வு என்றே அழைக்கப்படுகிறது. நீங்கள் லக்ஷ்மியையும் நாராயணரையும் ஆத்ம உணர்வில் பார்த்தால் நீங்கள் அவர்களை போன்றவர் ஆகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக அவர்களை பார்க்க வேண்டும். நீங்கள் அவர்களை போன்றோர்கள் ஆக வேண்டும் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். மத்யாஜி பவ் ஆகுங்கள். அவர்களை பார்த்து நினைவு செய்யுங்கள். உதாரணமாக, ஒருவரிடம் நீங்கள் ஒரு எருமை என்று எண்ணுமாறு கூறப்பட்டது. அதன் பின்னர் அவன் தான் உண்மையிலேயே ஒரு எருமை என நம்பத் தொடங்கினான். நீங்கள் அவ்வாறு, அதாவது லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்பதே உங்கள் இலக்கும் லட்சியமும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எப்படி அவ்வாறு ஆகுவீர்கள்? தந்தையை நினைவு செய்வதன் மூலமாகும். நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களிடம் கேட்க வேண்டும், நான் உண்மையிலேயே அவர்களை பார்த்து தந்தையை நினைவு செய்கின்றேனா? பாபா உங்களை தேவர்கள் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இயன்றவரை தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களால் சதா நினைவில் நிலைத்திருக்க முடியாது. எனினும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என தந்தை கூறுகின்றார். உங்கள் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது லக்ஷ்மி நாராயணனை நினைவு செய்தீர்களாயின் நிச்சயமாக தந்தையையும் நினைவு செய்வீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களாயின் அவர்களையும் நிச்சயமாக நினைவு செய்து அவர்களை போன்று ஆக வேண்டும் என்றும் நினைப்பீர்கள். நாள் முழுவதும் இந்த அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் இகழ மாட்டீர்கள். இவர் இவ்வாறானவர், இன்னார் அவ்வாறானவர். இந்த விஷயங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. ஆகையால் அவர்கள் முன்னர் இருந்தவாறே எப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்களை நினைவு செய்யுங்கள் என உங்களுக்கு மிகவும் இலகுவான வழியில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் அவர்களை போன்று ஆகுவீர்கள். இங்கே நீங்கள் அவர், அதாவது பாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஒவ்வொருவரின் வீட்டிலும் லக்ஷ்மி நாராயணரின் இந்த படம் இருக்க வேண்டும். அது அத்தகைய மிக சரியானதோர் படமாகும். நீங்கள் அவர்களை நினைவு செய்யும் பொழுது பாபாவை நினைவு செய்வீர்கள். மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக நாள் முழுவதும் தொடர்ந்தும் இந்த விஷயங்களை பற்றியே பேசுங்கள். ஒருவரை இகழ்வதும் இன்னார் இவ்வாறானவர் என்று கூறுவதும் முரண்பாடுகளை விளைவிப்பதாகும். உங்கள் புத்தியை நீங்கள் தெய்வீகமாக்க வேண்டும்.
நீங்கள் பிறரை புண்படுத்துகின்ற, பிறரை இகழ்கின்ற அல்லது தீய நடத்தை உடைய சுபாவத்தை கொண்டிருக்க கூடாது. நீங்கள் அரை கல்பமாக அதனையே செய்தீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அத்தகைய இனிமையான கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். இதனை விட உயர்ந்தது அன்பு இருக்க முடியாது. ஸ்ரீமத்தை மீறுவதன் மூலம் நீங்கள் எந்த தீய செயற்பாடுகளையும் செய்யக்கூடாது. தந்தை டிரான்ஸ் என்ற பாடத்திற்கான வழிகாட்டல்களையும் கொடுக்கின்றார். போக் படைத்துவிட்டு திரும்பி வாருங்கள். வைகுந்தத்திற்கு சென்று அங்கு நடனமாடுமாறு பாபா கூறுவதில்லை. நீங்கள் வேறு எங்கு சென்றாலும் மாயை உங்களுக்குள் பிரவேசித்து விட்டால் என்று புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. மாயையின் முதல் தன்மையான பணி உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குவதில் ஆகும். சட்டத்திற்கு மாறாக செயல்படுதல் பெருமளவு பாதிப்பை விளைவிக்கின்றது. நீங்கள் அவதானமாக இல்லாது விட்டால் தீவிரமான தண்டனையை பெற நேரிடும். தந்தையுடன் தர்மராஜும் இருக்கின்றார். ராவணனது சிறையில் எத்தனை வருடங்கள் தண்டனையை அனுபவம் செய்து வருகின்றீர்கள் என்ற எல்லையற்ற கணக்குகள் அவரிடம் உள்ளன. இந்த உலகில் அதிக அளவு துன்பம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது மற்ற அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். உங்களை விகாரத்திற்குள் அழைத்து சென்றவர் யார்? மாயையின் தீய ஆவியாகும். இது ராஜயோகம். இது உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் ஆஸ்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். உங்களுக்குள் இருக்கின்ற குப்பைகள் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். மாயையின் செல்வாக்கு மிகவும் பலம் வாய்ந்தது. எவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்தும் அவளை துரத்தி அடிக்க வேண்டும். இயன்றவரை நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். உங்கள் நினைவு இப்பொழுது நிலையானதாக இருக்க முடியாது. நீங்கள் சதா நினைவு செய்கின்ற ஸ்திதியை அடையும் பொழுதே உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இனியும் உங்களுக்குள் குழப்பங்களுடன் இருந்து தீய எண்ணங்களை கொண்டிருந்தால் உங்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் மாயையின் செல்வாக்கிற்கு உட்படும் பொழுதே தோற்கடிக்கப்படுகின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, தீய செயல்களில் ஈடுபடுவதால் நீங்கள் தோற்கடிக்கப்படக்கூடாது. பிறரை இகழ்ந்ததாலேயே நீங்கள் இப்பொழுது இத்தகைய தீய நிலையை அடைந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சத்கதியை பெறுவதால் எந்த தீய செயலையும் செய்யக்கூடாது. மாயை உங்களை கழுத்து வரை விழுங்கிவிட்டால் அதனை நீங்கள் உணராமலும் இருக்கின்றீர்கள் என்பதை பாபா பார்க்கின்றார். நீங்கள் மிகவும் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னேறவில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் ரத்தினங்கள் மாத்திரமே வெளிப்படட்டும். தீய விஷயங்களை பற்றி பேசுவதால் கற்களை எறிவதை போன்றதாகும். நீங்கள் இப்பொழுது கற்களில் இருந்து தெய்வீகமானவர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே எந்த கற்களும் உங்கள் உதடுகளில் இருந்து வெளிப்படக்கூடாது. பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். உங்களுக்கு விளங்கப்படுத்தும் உரிமை தந்தைக்கு உண்டு. ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரருக்கு எச்சரிக்கை செய்வார் என்றில்லை. உங்களுக்கு கற்பிக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் பணியாகும். அவர் உங்களுக்கு எதனையும் கூற முடியும். மாணவர்கள் சட்டத்தை தமது சொந்த கைகளில் எடுக்கக்கூடாது. நீங்கள் மாணவர்கள். தந்தையால் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என்ற தந்தையின் வழிகாட்டல்களை பெற்றிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்கள் பாக்கியம் திறக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாததால் உங்கள் பாக்கியத்தை வீணாக்கிக் கொள்வதுடன் நீங்கள் பெருமளவு மன வருத்தப்பட வேண்டி ஏற்படும். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றாததால் முதலில் நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்கின்றீர்கள். இரண்டாவதாக உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படுகிறது. இது கல்பம் கல்பமாக பிறவி பிறவியாக உள்ள பேரமாகும். தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே பாபா உங்களுக்கு இந்த புதிய ஞானத்தை கொடுக்கின்ற உங்கள் ஆசிரியர் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுங்கள்.
ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் இடையில் ஒரு சந்திப்பு நிகழ்கிறது என்று கூறப்படுகின்றது. நாங்கள் 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் சந்திப்போம். இங்கே நீங்கள் விரும்பிய அளவு ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும். தவறினால் நீங்கள் பெருமளவு மனுவருத்தப்பட வேண்டிவரும். நீங்கள் அழுவீர்கள். நீங்கள் அனைத்திற்குமான காட்சிகளை காண்பீர்கள். குழந்தைகள் ஒரு பாடசாலையில் தரம் உயர்த்தப்படும் பொழுது பின்னால் இருப்பவர்களையே அனைவரும் பார்க்கிறார்கள். இங்கும் நீங்கள் தரம் உயர்த்தப்படுகின்றீர்கள். நீங்கள் இங்கே ஷரீரங்களை நீக்கி சென்ற பின்னர் சத்யுகத்தில் இளவரசர்களுக்கான கல்லூரியில் சேர்ந்து அந்த மொழியை கற்பீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே அனைவரும் தமது தாய்மொழியை கற்க வேண்டும். இந்த ஞானத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளாத பலரும் உள்ளனர். எனவே அவர்கள் நாளாந்தம் ஒழுங்காக கற்பதில்லை. நீங்கள் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தவறவிட்டால் பின்னர் நீங்கள் அதனை தவறவிடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதன் பின்னர் நீங்கள் மாயைக்கு அடிமையாக உள்ளவர்களின் சகவாசத்திலேயே இருப்பீர்கள். சிவ் பாபாவை பின்பற்றுபவர்கள் வெகு சிலரே உள்ளனர். மற்ற அனைவரும் மாயையை பின்பற்றுபவர்களே. நீங்கள் சிவ் பாபாவை பின்பற்றுபவர்கள் ஆகும் பொழுது மாயையினால் அதனை சகித்து கொள்ள முடிவதில்லை. எனவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீய மனிதர்களை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்னங்களும் நாரைகளும் உள்ளனர். பாபா உங்களுக்கு நேற்று இரவு கற்பித்தார். நாள் முழுவதும் எவரையும் இகழ்வதோ அல்லது பிறரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதோ தெய்வீக குணம் அல்ல. தேவர்கள் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இன்னமும் தொடர்ந்தும் பிறரை இகழ்கின்றீர்கள். நீங்கள் பிறவி பிறவியாக பிறரை இகழ்ந்து வருகின்றீர்கள். உங்களுக்குள் குழப்பம் இருக்கிறது. இதுவும் உங்களுக்குள் போராடுதல் போலாகும். நீங்கள் காரணமே இல்லாமல் உங்களை அழித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் பலருக்கும் இழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள். இன்னன்னார் இவ்வாறானவர். அதனால் உங்களுக்கு என்ன? ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் ஆதாரமானவர். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். மனித கட்டளைகள் உங்களை மிகவும் அழுக்கடைய செய்கின்றன. அவர்கள் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் இகழ்கின்றார்கள். ஒருவரை இகழ்தல் என்றால் அது மாயையின் தீய ஆவியாகும். இந்த உலகம் தூய்மையற்றது. நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவை மிகவும் தீய குறைபாடுகள். இன்றிலிருந்து நீங்கள் அத்தகைய செயல்களை மீண்டும் எப்பொழுதும் செய்யாதிருப்பதற்கு உங்கள் சொந்த காதுகளையே நீங்கள் திருக வேண்டும் என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் எவரேனும் எந்த பிழையேனும் விடுவதைக் கண்டால் பாபாவிடம் அதனை அறிவிக்க வேண்டும். அதனை பற்றி நீங்கள் செய்வதற்கு என்ன உள்ளது? நீங்கள் ஏன் ஒருவரை ஒருவர் இகழ்கின்றீர்கள்? தந்தை அனைத்தை பற்றியும் கேள்விப்படுகின்றார். தந்தை இந்த காதுகளையும் கண்களையும் கடனாக பெற்றுள்ளார். தந்தை பார்க்கின்றார். எனவே இந்த தாதாவும் பார்க்கின்றார். சிலரின் நடத்தையும் அவர்கள் உருவாக்குகின்ற சூழலும் முற்றிலும் சட்டத்திற்கு முரணாக உள்ளது. தந்தை இல்லாதவர்கள் அனாதைகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். சிலருக்கு தந்தையையும் தெரியாது. தந்தையை அவர்கள் நினைவு செய்வதும் இல்லை. தம்மை சீராக்கிக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் மேலும் மோசமானவர்கள் ஆகின்றார்கள். இதனாலேயே அவர்கள் தமது அந்தஸ்தை இழக்கின்றார்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாது விட்டால் அனாதைகள் ஆகுவீர்கள். அவர்கள் தாயும் தந்தையுமானவரின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. நீங்களே தாயும் தந்தையும் என்று கூறப்படுகிறது. அவர் நண்பராகவும் ஆகின்றார். எவ்வாறாயினும் கொள்ளுப்பாட்டனார் இல்லாதிருந்தால் ஒரு தாய் எவ்வாறு இருக்க முடியும்? அவர்களுக்கு அந்த அளவேனும் விவேகம் இல்லாதுள்ளது. மாயை உங்கள் புத்தியை முற்றிலுமாக திசை திருப்புகின்றாள். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றாத போது தண்டனை கிடைக்கப் போவதே அன்றி சத்கதி கிடைப்பதில்லை. அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்வதை தந்தை பார்க்கும் பொழுது அவர் கூறுகின்றார், அந்த ஆத்மாக்கள் என்னவாக ஆகப் போகின்றார்கள்?
இவர் ஒரு காட்டு மலர், இவர் எவரும் விரும்பாத இறுக்கம் மலர். ஆகவே உங்களை சீராக்கிக் கொள்ளுங்கள். தவறினால் உங்கள் அந்தஸ்து அழிந்துவிடும். பிறவி பிறவியாக ஓர் இழப்பு ஏற்படும். எவ்வாறாயினும் ஷரீர உணர்வுடையவர்களின் புத்தியில் இது இருப்பதில்லை. ஆத்ம உணர்வுடையவர்களால் மாத்திரமே தந்தையின் மீது அன்பு செலுத்த முடியும். தந்தையிடம் அர்ப்பணித்தல் என்றால் உங்கள் மாமியாரின் வீட்டிற்கு போவதை போன்றதல்ல. முக்கியஸ்தர்களால் தம்மை அர்ப்பணிக்க முடிவதில்லை. அவர்கள் அர்ப்பணித்தல் என்பதன் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய இதயங்கள் சுருங்குகின்றன. பந்தனமற்ற பலரும் உள்ளனர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா, நீங்களே எங்களுக்கு அனைத்தும் ஆவீர்கள். அவர்கள் இவ்வாறு தமது உதடுகளினால் கூறினாலும் அது உண்மையல்ல. அவர்கள் தந்தையிடம் பொய்யையும் கூறுகின்றார்கள். உங்களை அர்ப்பணித்தல் என்றால் உங்கள் பற்றை அகற்றுதலாகும். இப்பொழுது இது இறுதியாகும். எனவே நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். உங்கள் சொத்து போன்றவற்றின் மீதுள்ள பற்றை நீங்கள் அகற்ற வேண்டும். அத்தகைய பந்தனமற்ற பலரும் உள்ளனர். நீங்கள் சிவ் பாபாவை உங்களுக்கு உரியவர் ஆக்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் அவரை தத்தெடுக்கின்றீர்கள். இவர் உங்கள் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவருடைய சொத்து அனைத்தும் பெற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் அவரை உங்களுக்கு உரியவர் ஆக்கி உள்ளீர்கள். பாபாவின் குழந்தைகள் ஆகின்றவர்கள் நிச்சயமாக தேவ குலத்திற்கு உரியவர்கள் ஆகுவார்கள். எவ்வாறாயினும் பல வித்தியாசமான அந்தஸ்து தரங்கள் உள்ளன. பல பணிப்பெண்களும் வேலையாட்களும் இருப்பார்கள். சிலர் ஒருவருக்கொருவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பணிப்பெண்களும் வேலையாட்களும் கூட வரிசை கிரமமாகவே உள்ளார்கள். வெளியே உள்ள பணிப்பெண்களும் வேலையாட்களும் ராஜ குடும்பத்தின் மாளிகைக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். தந்தைக்கு உரியவர்கள் ஆகுபவர்களே அவ்வாறானவர்கள் ஆகின்றார்கள். சில குழந்தைகள் 1% பெறுமதியான விவேகமும் அற்றவர்களாக உள்ளார்கள். மம்மாவை நினைவு செய்யுங்கள் என்றோ அல்லது எனது ரதத்தை நினைவு செய்யுங்கள் என்றோ பாபா கூறுவதில்லை. தந்தை கூறுகின்றார், என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். ஷரீரதாரிகளான உங்கள் உறவினர்கள் அனைவரையும் துறந்து உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுங்கள். நீங்கள் யார் மீதாவது அன்பு செலுத்த விரும்பினால், ஒரே ஒருவர் மீது மாத்திரம் அன்பு கொண்டிருந்தால் உங்கள் படகு கரையேறும் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தையின் கட்டளைகளை பின்பற்றுங்கள். பற்றை வென்ற ஓர் அரசரை பற்றிய கதை உண்டு. குழந்தைகளே, முதலில் கருத்திற்கொள்ளப்படுகின்றார்கள். எனவே அவரது மகன் அவரது சொத்திற்கு வாரிசு ஆகின்றான். மனைவி அரை பங்காளி ஆவார். ஆனால் மகன் முழுமையான அதிபதி ஆகின்றான். எனவே புத்தி அந்த திசை நோக்கியே செல்கிறது. பாபாவை உங்களது முழு அதிபதி ஆக்கினால் அவர் உங்களுக்கு இவை அனைத்தையும் கொடுப்பார். இதில் கொடுக்கல் வாங்கல் என்ற கேள்விக்கு இடமில்லை. இது புரிந்து கொள்ளுதல் என்னும் விஷயமாகும். நீங்கள் அனைத்தையும் கேட்ட போதிலும் அடுத்த நாளே நீங்கள் அனைத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். அது உங்கள் புத்தியில் நிலைத்திருந்தால் உங்களாலும் பிறருக்கு விளங்கப்படுத்த முடியும். தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இது மிகவும் இலகுவானது. தொடர்ந்தும் உங்கள் வாயை பயன்படுத்தி பிறருக்கு உங்கள் இலக்கையும் லட்சியத்தையும் கூறுங்கள். ஆழமானதும் சூட்சுமமானதுமான புத்தியை கொண்டவர்கள் மிகவும் விரைவில் புரிந்து கொள்வார்கள். இறுதியில் இந்த படங்கள் மிகவும் பயனுள்ளவையாகும். அவற்றினுள் இந்த ஞானம் முழுவதும் அடக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மிக்கும் நாராயணருக்கும் ராதை கிருஷ்ணருக்கும் இடையில் உள்ள உறவுமுறை யாது? இதனை எவரும் அறியவில்லை. லக்ஷ்மியும் நாராயணரும் முதலில் நிச்சயமாக ஓர் இளவரசியும் இளவரசருமாகவே இருந்தார்கள். ஆண்டியிலிருந்து இளவரசர் என்றே உள்ளது. ஆண்டியிலிருந்து அரசர் என்று கூறப்படுவதில்லை. ஓர் இளவரசர் ஆகிய பின்னரே அவர் ஓர் அரசர் ஆகின்றார். இது மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் மாயை சிலரை பிடித்து விடுகின்றாள். பிறரை இகழ்தல் அல்லது வம்பளத்தல் போன்ற பழக்கங்களை பலர் கொண்டிருக்கிறார்கள். அதனை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. அவர்கள் தந்தையை என்றுமே நினைவு செய்வதில்லை.
அவர்கள் ஒருவரை ஒருவர் இகழ்வதை தொடர்ந்தும் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு மாயை கற்பிக்கின்ற ஒரு பாடமாகும். தந்தை கற்பிக்கின்ற பாடம் மிகவும் நேரடியானது. இறுதியில் அந்த சந்நியாசிகள் போன்றவர்கள் விழித்தெழுந்து பிரம்மா குமாரிகளிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது என்று கூறுவார்கள். எவ்வாறாயினும் குமார்களும் குமாரிகளும் தூய்மையானவர்களே. நீங்களே மனிதகுல தந்தையின் குழந்தைகள். நீங்கள் எந்த தீய எண்ணங்களையும் கொண்டிருக்க கூடாது. பலர் இன்னமும் தீய எண்ணங்களை கொண்டிருக்கின்றனர். அதற்கான தண்டனை மிகவும் கடுமையானது. தந்தை உங்களுக்கு பெருமளவு விளங்கப்படுத்துகின்றார். இங்கே நீங்கள் தீய நடத்தை கொண்டிருப்பதை கவனித்தால் நீங்கள் தொடர்ந்தும் இங்கே இருக்க அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு சில தண்டனையும் வழங்கப்படும். நீங்கள் தகுதியற்றவர் ஆகுவதுடன் தந்தையையும் ஏமாற்றுகின்றீர்கள். உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாது. உங்கள் ஸ்திதி முற்றிலுமாக வீழ்ந்து விடுகின்றது. வீழ்ந்த ஸ்திதியை உங்களுக்கான தண்டனையாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றாததால் உங்கள் சொந்த அந்தஸ்தை அழித்துக் கொள்கின்றீர்கள். நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றாத போது தீய ஆவி உங்களுக்குள் மேலும் அதிகளவு பிரவேசிக்கின்றாள். உங்களுக்கான கடுமையான தண்டனை இப்பொழுதும் ஆரம்பமாகலாம் என்று பாபா சில நேரங்களில் நினைக்கின்றார். தண்டனையும் மிகவும் மறைமுகமானதாகும். கடுமையான வேதனை இருக்க வேண்டும் என்றில்லை. பலரும் வீழ்ந்து தண்டனையை அனுபவம் செய்கிறார்கள். தந்தை அனைத்தையும் ஒரு சிக்னலை கொடுத்தே விளங்கப்படுத்துகின்றார். பலரும் தங்கள் பாக்கியத்தை அதிக அளவு தவற விடுகின்றார்கள். இதனாலேயே தந்தை உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். இது இப்பொழுது தவறு செய்வதற்கான நேரம் அல்ல. உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இறுதி மணி நேரத்திற்கு இன்னமும் அதிக காலம் இல்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் ஸ்ரீமத்திற்கு எதிராக எந்த வகையிலும் சட்டத்திற்கு முரணாக நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களை சீர்திருத்த வேண்டும். தீய மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 2. நீங்கள் பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருந்தால் உங்களை முற்றிலுமாக அர்ப்பணியுங்கள். உங்கள் பற்றுகள் அனைத்தையும் அகற்றுங்கள். எவரையும் இகழவோ அல்லது எவரை பற்றியும் வம்பளக்கவோ கூடாது. அசுத்த எண்ணங்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சக்திமிக்க ஸ்திதி என்ற ஆளியை போடுவதன் மூலம் வீணானவை என்ற இருளை அகற்றுகின்ற ஓர் அவ்யக்த தேவதை ஆகுவீர்களாக. பௌதிகமான ஒரு விளக்கின் ஆளியை போட்டவுடன் இருள் அகன்று விடுகிறது. அதே போன்று சக்திமிக்க ஸ்திதி ஓர் ஆளியாகும். வீணானவை என்ற இருள் அகன்றுவிடும். அவ்வாறு செய்யும் பொழுது ஒவ்வொரு வீணான எண்ணத்தையும் தனித்தனியாக முடிக்கின்ற சிரமத்திலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் ஸ்திதி சக்தி மிக்கதாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு மகாதானியாகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆகுவீர்கள். ஏனெனில் அருள்பவர் என்பதன் அர்த்தம் சக்தி மிக்கவராக இருப்பதாகும். சக்தி மிக்கவர்களால் மாத்திரமே கொடுக்க முடியும். சக்தி இருக்கும் இடத்தில் வீணானவை அனைத்தும் முடிவடைந்து விடுகின்றது. ஆகவே இதுவே ஓர் அவ்யக்த தேவதையின் மென்மையான பணியாகும். ஸ்லோகம். சத்தியத்தின் அடிப்படையில் ஆத்மாக்கள் அனைவரது இதயங்களிலிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுபவர்களே பாக்கியசாலி ஆத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.